यीशु கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறோம். प्रभु यीशु के नाम से आप सबका हम स्वागत करते हैं. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த கடைசி வெள்ளிக்கிழமையில வந்து அவருடைய नामத்தை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். प्रभु का बड़ा अनुग्रह से इस आखिरी शुक्रवार को हम प्रभु को नाम की आराधना करने आए हैं. தேவனோடு நெருங்கி வாழ்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். प्रभु के संग निकट जीने की एक बातों को हम देखने वाले हैं. ஆண்டவர் ஓமையாக ஒரு கதையை ஒரு ஸ்டோரியை சொல்லுகிறார். प्रभु कहानी के रूप में एक बातों को बताता है. யோவான் 15வது அதிகாரம் यूहन्ना का सुसमाचार 15वां अध्याय 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 4वां वचन हम पढ़ेंगे. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். तुम मुझमें बने हो और मैं तुम में, जैसी डाली यदि दाखलता में बनी न रहे तो अपने आप से नहीं फल सकती, वैसे ही तुम भी यदि मुझमें बने न रहो तो नहीं फल सकते. இயேசுவானவர் அவரோட இருக்கிற ஒரு அனுபவத்தை நம்மளோடு பேசியிருக்கிறார். यीशु मसीह उसके साथ रहने का एक अनुभव को हमारे साथ बात करता है. ஒரு மரம் ஒரு கொடி, एक पेड़ और उसके डालियां எப்படி சேர்ந்து இருக்கிறதோ அப்படிதான் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. कैसे एक साथ जीते हैं वैसे ही तुम्हें भी जीना है, ऐसा அது ரெண்டுமே ஒண்ணு பிரிய முடியாது. वो दोनों अलग नहीं हो सकते हैं. அப்படி பிரிஞ்சிட்டு அப்படின்னா மரம் இருக்கும், ஆனா அந்த கொடி வந்து ஒண்ணு இல்லாம வாடி ऐसा अलग हो गया तो पेड़ रहेगा पर वो डालियां सूख कर कुछ काम नहीं होगा. இந்த 15வது அதிகாரத்தை ஆண்டவர் ராபோச்சன முடிஞ்ச பிறகு இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். 15वां अध्याय को प्रभु परमेश्वर प्रभु भोजन होने के बाद ही इस बातों को बताता है. வேற எந்த புஸ்தகத்திலையும் சொல்லப்படாத ஒரு மகிமையான சத்தியத்தை ஒரு 3 அதிகாரத்துல 14, 15, 16, 17 எல்லா विशेषमा அந்த யோவான்ல கர்த்தர் சொல்கிறார். और कोई सुसमाचार में नहीं बताया हुआ ये अनुभव वाली बातें ये 14, 15, 16, 17 में प्रभु यीशु ने बताया है. கர்த்தரோடு இணைந்திருப்பது எப்படி, प्रभु के संग रहना कैसा. பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய ராஜாக்கள் நியாயாதிபதிகள், पुराने नियमों में बहुत सारे राजा और न्यायी लोग கர்த்தரோடு இசைந்து இருந்தவங்க அவரை விட்டு தூரம் போறாங்க. प्रभु के निकट रहने वाले और उनसे दूर जाने वाले, ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் அவங்களோட வாழ்க்கையில அனுபவிச்சாங்க. दोनों के जीवन में एक बड़ा सा अनुभव उन्होंने एहसास किया. ஆண்டவர் அடிக்கடி ஜனங்களை பார்த்து சொல்கிறார். प्रभु हमेशा परमेश्वर जो इंसानों से कहने वाली बातें, தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நம்ம விட்டு விலக கூடாது. प्रभु की उस प्रसन्नता से हम छोड़कर जाना नहीं. பழைய ஏற்பாட்டுல நம்ம யோசியால ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார் 6வது அதிகாரத்துல. पुराने नियम होशिया की किताब 6वां अध्याय में एक वचन कहा है. ஆதாம் தேவனுடைய உடன்படிக்கை மீறிவிட்டான், आदम परमेश्वर के वाचा को तोड़ दिया है. அதே போல இஸ்ரவேலர்களும் என்னுடைய உடன்படிக்கையை விட்டுட்டாங்க. அப்படி वैसे ही इजरायली लोगों ने भी मेरे वाचा को तोड़ दिया है. இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாக்குத்தத்தம், इजरायलियों को दिया हुआ एक बड़ा सा वाग्दान, நான் உங்களுக்கு இலவசமாக உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை मैं तुम्हें मुफ्त में तेरी गुलामी से छुड़ाऊंगा. உங்களை நான் அப்படியே பத்திரமாக சுமந்து அந்த கானான்ல கொண்டு விட்டுருவேன். अपने तुम्हें संभाल कर उठा कर तुम्हें उस कानान देश में लेके जाऊंगा. நான் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன். आप लोगों से मैं एक बात चाहता हूँ, நீங்க விடுதலை ஆனதை மறக்க கூடாது. आप जो छुड़ाए गए उस बातों को भूलना नहीं. ரட்சித்த என்னையும் நீங்க மறக்க கூடாது. तुझे छुड़ाने उद्धार करने वाला मुझे भी तुझे भूलना नहीं. யாரையும் நீங்க ஆராதிக்க கூடாது. किसी को और आराधना नहीं करना. நான் தான் என்ன செய்றேன், அங்க இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன். तुम्हें किसने छुड़ाया, मैंने ही तुम्हें छुड़ाया. அப்படி நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா ऐसा तुम भूल जाओगे तो உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்த தேசத்தை விட்டு நீங்க வெளியே அனுப்பிடுவீங்க. आपको दिया हुआ वाग्दान उस देश से मैं तुम्हें बाहर कर दूंगा, ऐसा कह दिया. அப்படிதான் இஸ்ரவேலர்கள் அதை விட்டுட்டாங்க. ऐसे ही इजरायली लोगों ने उसे छोड़ दिया. இன்றைக்கும் நிறைய இஸ்ரவேலர்கள் உலகமெல்லாம் சிதறப்பட்டிருக்கிறார்கள். आज भी बहुत सारे इजरायली लोग पूरी दुनिया में फैलाए हुए हैं. ஒரு காரியத்தை செய்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறார். प्रभु एक बातों को कर कर उसका मदद करता है. இலவசம், मुफ्त में. இலவசம், उद्धार मुफ्त है, கானான் தேசம் இலவசம், कानान देश मुफ्त है, எல்லாம் நிலம் வயல் எல்லாமே இலவசம். जमीन खेती बाड़ी सब मुफ्त है. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். प्रभु एक बातों को चाहता है, நீ என்னல அன்பு கூறுவங்கதான் எப்படி காண முடியும்? तो मुझसे प्रेम करता है मैं कैसा देख सकता हूँ. அது ஒரே ஒரு வழிதான், என்ன நீ பார்க்கணும், ஏன்ட்ட நீ பேசணும். वो एक ही रास्ता है, तू मुझे देखना है, मुझसे बातें करना. இதுதான் என்னுடைய அந்த ரிலையன்ஸ், அதாவது
என்ன சொல்லுவாங்க அது रिलेशनशिप। அந்த என்னோட நடக்கிற ஒரு காரியத்தை நான் ये புரிஞ்சுக்கிறேன். मेरे संगति रहने की इस बातों को ही मैं समझ सकता हूँ, எல்லா இஸ்ரவேலரும் அப்படி இல்ல. पर सारा इजरायली ऐसा नहीं है। இந்த கடைசி நாள்ல इस आखिरी दिनों में சீசர்களை பார்த்து கர்த்தர் ये சொல்லுகிறார், लोग को देखकर प्रभु कहता है, ராபோஜனம் முடிஞ்ச பிறகு அவங்கள தனியா உட்கார வச்சு பேசுகிறார். प्रभु भोजन होने के बाद उन्हें अलग बिठाकर वो बातें இது करते हैं। கெத்செமனே தோட்டத்துல நடந்ததா இல்ல அந்த மேல் வீட்டு அறையில நடந்தா தெரியல. ये गेत्सेमने बाग में हुआ या ऊपर के घर में हुआ पता नहीं। ஆனா அவர்களை தனியா அந்த 12 பேர்ல ஒரு ஆளு வெளியே போயிட்டான். हाँ, 12 लोग में एक जन बाहर निकल गया, ஆனா அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட 11 பேரை வச்சு அவர் பேசுகிறார். और चुने हुए उस 11 लोगों को लेकर वो बातें करता है। நீங்க என்னை விட்டு விலகிட கூடாது, तुम मुझसे अलग नहीं होना है, நீங்க என்னோட கூட இருக்கணும். तुम मेरे साथ रहना है। 3 வருஷம் அவரோட கூட தான் இருந்தாங்க. 3.5 साल उसके साथ ही वे लोग थे। நம்ம பார்க்கும்போது அவங்க கூட தான் இருந்தாங்க. हम देखेंगे तो उनके साथ ही है। ஆனா இப்போ என்ன நடக்க போகுது? पर अब क्या होने वाला है? சிலுவைக்கு போக போறார். प्रभु क्रूस की ओर जाने वाला है, உலகத்தை விட்டு வெளியே போறாரு. वो इस दुनिया से ही अलग हो रहा है। அதுக்கு பிறகு இவங்க எப்படி அவரோடு இருப்பாங்க? उसके बाद ये लोग कैसे उनके साथ எப்படி रहेंगे? இருக்க முடியும்? कैसा प्रभु के साथ रहेंगे? என்னத்தை எதிர்பார்க்கிறார்? तो यीशु क्या चाहता है அவருக்கு நல்லா தெரியும். उसे अच्छे से पता है। வெள்ளிக்கிழமைக்கு பிறகு இவங்களை விட்டு நிரந்தரமா நான் நீங்க போகிறேன். शुक्रवार के बाद इनसे मैं हमेशा के लिए अलग हो அதுக்கு जाऊंगा। பிறகு எப்படி கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார்? நீ என்னோட தான் இருக்கணும். उसके बाद प्रभु कैसा ये सोच सकता है कि ये लोग मेरे साथ நான் रहना। திராட்சை செடி, मैं दाख लता நீ हूँ, கொடி, तू उसकी डालियां தனியா है, போகக்கூடாது. तो अलग नहीं होना நீ है, என்னோட தான் இருக்கணும். तो मेरे साथ रहना है। இதுல இருந்து நான் ஒரு பெரிய காரியத்தை புரிந்து तो கொள்ளணும். इसमें से हम अच्छे से बातों को समझ लेना है। தெய்வம் அந்த மனுஷனை விட்டு நிரந்தரமா பிரியல. परमेश्वर उस मानवता मनुष्य से हमेशा के लिए अलग नहीं அவர் हुआ, ஆவியானவராக கூடவே वो இருக்கிறார். आत्मा के रूप में हमेशा साथ அவருடைய है, வசனத்தோடு அவர் இருக்கிறார். उसके वचन के साथ वो है। அதனால சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. इसलिए उसने कहा मैं तुझसे ना अलग होऊंगा ना तुम्हें त्यागूंगा। தேவனுடைய ஒரு ஆசை நீ என்னோட தான் இருக்கணும். प्रभु का एक बड़ा सा आशा है कि हम उसके साथ रहें। தேவனோடு இருக்கிற ஜனங்கள் வெற்றி அடைவார், प्रभु के साथ रहने वाले विजय प्राप्त करेंगे, ஆசீர்வாதமா இருப்பாங்க. आशीषित रहेंगे, எல்லா விதத்திலுமே ஒரு ஆசீர்வாதம். सारी बातों में एक आशीष। இப்போ ஒரு ஆளு ஒரு 10 லட்சம் பெருமான ஒரு கோடி பெருமான ஒரு வண்டியில வராரு. अभी एक व्यक्ति 10 करोड़ से अधिक महंगी गाड़ी में आ रहा பணம் है, இருக்கு, बहुत धन है, ஆனா அவருடைய மனைவி படுக்கையிலே கிடக்காரு. उनकी औरत बीमार में पड़ी हुई है, समझिए, அவங்களுக்கு தீராத வியாதி, படுக்கையில இருக்காங்க. उनको न छूटने वाला बीमारी लेटे हुए हैं। இந்த மனுஷன் இவ்வளவு விலகோண்ட வண்டியில வந்தானே, நடந்து வந்தானே, என்ன 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 ஆசீர்வாதம்? इस व्यक्ति बहुमूल्य वो महंगी गाड़ी में आए चल के, उसको क्या आशीष है? வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, घर के अंदर एक बड़ी परेशानी, மெய் சமாதானம் அவன் வாழ்க்கையில இருக்க முடியாது. सच्चा समाधान से वो उसके अंदर जीवन में नहीं। தேவனுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது तो प्रभु का समाधान घर के अंदर रहते समय, அப்பதான் அவர் நல்ல வண்டியில வந்தாலும் ஒரு மதிப்பு, तब वो अच्छे गाड़ी में आएगा तो एक इज्जत है। வீட்டுக்குள்ள சமாதானம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம், घर में समाधान, बच्चों के जीवन में समाधान, ஜீவன்லயும் சமாதானம். खुद के जीवन में भी समाधान। அப்பதான் சொல்ல முடியும், தேவன் எங்களை ஆசீர்வதித்தார், அவர் எங்க கூட இருக்கிறார். तब हम कह सकते हैं प्रभु ने हमें आशीष किया और वो हमारे साथ है। இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் சொல்கிறார், நீ என்னோட இருக்கணும். ऐसी आशीषों के लिए ही प्रभु कहता है कि அடிக்கடி मेरे ஒரு साथ। வார்த்தை போடுகிறார், हमेशा एक बातों को कहता है, இப்படி நீ நிலைச்சிருந்தா என்னுடைய சீசன், ऐसा तू इसमें बने रहेगा तो मेरा चेला है, இப்படி நீ நிலைத்திருந்தால் என்னுடைய சிநேகிதன், तू इसमें ऐसा बना रहेगा तो मेरा मित्र है, நீ என்னை விட்டு நீ விலகி போக கூடாது. तू मुझसे अलग नहीं होना है। அடுத்து சொல்கிறார், और कहता நான் है, உன்னை தெரிந்து கொண்டேன், मैंने तुझे चुन लिया है, நீங்க என்னை தெரிஞ்சுக்கிடல, तूने मुझे नहीं நான் चुना, தான் தெரிஞ்சுக்கிட்டேன். मैंने तुम्हें चुना இனி है। நீ என்ன செய்யணும்னா என்னை விட்டு விலகிட கூடாது. अब तू क्या करना, मुझसे अलग नहीं होना है, நீ கூட இருந்தா நல்ல கனிகளை கொடுப்பார். तो मेरे साथ रहेगा, अच्छे फल तू देगा। கனினா என்னது? फल का मतलब क्या है? பவுல் கலாத்தியர் சபையில் நல்ல விவரமா எழுதுகிறார். पौल गलाती की किताब में अच्छे से वो बताता ஆனா है, இங்க சொல்லுகிறார், கனி கொடுக்கணும். पर यहाँ कहता है तू फल देना நீங்க है, கனி கொடுப்பீங்க. तुम फल दोगे। அப்ப தேவன் எப்படிப்பட்ட ஒரு கனியை तो எதிர்பார்க்கிறார்? प्रभु कैसे फल को चाहता है? தேவன் ஒரு பெரிய மகிமையான ஒரு அன்பு, அவரோடு இருக்கிற ஒரு அன்பு. परमेश्वर एक महिमा का प्रेम, उसके संगति में रहने वाला என்ன प्रेम। நடந்தாலும் அவரை முழு மனதோட நம்பி நன்றி சொல்லுகிறார். कुछ भी हो जाए उसको पूरे मन से मान कर उन्हें धन्यवाद அவர் करना। நல்லவர், वो भला है, அவர் எனக்கு தீங்கு செய்ய वो மாட்டார், मुझे बुराई नहीं कर அவர் सकता, கண்டிப்பா எனக்கு நன்மை தான் செய்வார். कैसे भी मुझे अच्छा ही करेगा। எனக்கு இதெல்லாம் ஒரு சில காரியம் எனக்கு தேவை இருக்கிறது, मुझे एक दो बातें जरूरत है, ஆனா கண்டிப்பா அவர் எனக்கு உதவி पर செய்வார். सच में वो मेरा मदद करेगा। இப்படிப்பட்ட ஒரு நல்ல அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ऐसा एक अच्छा प्रेम प्रभु चाहता है, கர்த்தர் அன்பா இருக்கிறார். क्योंकि परमेश्वर प्रेमी है, அவரோட நிலைத்திருக்கிறவனும்
அன்பா தான் இருப்பாங்க. उसके साथ बने रहने वाला भी प्रेमी रहेगा। ஒரு சீஷர்கள் அவரோட கூட இருந்தாலும் 11 चेले लोग उसके साथ थे तो भी ஆண்டவர் ஒரே ஒரு ஆளை பார்த்து பேசுகிறார். प्रभु एक व्यक्ति को देखकर कहता है, பேதுரு நீ யார்ட்ட அன்பா இருக்கியா? क्या पतरस तू मुझसे प्रेम करता है? ஒரு ஆளை மட்டும் அவர் குறிப்பிட்டு கேட்கிறார். क्यों एक व्यक्ति को अलग से पूछता है வேற யார்ட்டுமே இந்த கேள்வி और கேட்கல. किसी से उसने ये बातों को नहीं ஏன்னா, पूछा? அவர் கொஞ்சம் விலகி போகும்போது அவரால இன்னும் கொஞ்சம் பேர் விலகி போறாங்க. क्योंकि वो जब थोड़ा अलग होता है उसके साथ और थोड़े लोग अलग हो जाते ஆனா हैं। யோவான் பாருங்க யோவான் தேவனோடு நெருங்கி பழகின ஒரு மனிதன். पर यूहन्ना देखिए प्रभु के निकट चला हुआ एक व्यक्ति। இன்றைக்கு நாம் எப்படி அந்த கர்த்தரோட நெருங்கி வாழ முடியும்? आज हम कैसे उस प्रभु के निकट जी सकते हैं? 2 நாளாகம புஸ்தகத்துல दूसरा इतिहास का किताब 15வது அதிகாரம் 15वां अध्याय 2வது வசனத்துல ஒரு தீர்க்கதரிசி வந்து பேசுகிறார். दूसरा वचन में एक भविष्यवक्ता आके बात करता है। 2வது வசனம் 15ல 2வது வசனம் 15 में दूसरा அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். और वो आशा से भेंट करने निकला और उससे कहा, हे आशा और हे सारे यहूदी और बिन्यामीन, मेरी सुनो, जब तक तुम यहोवा के संग रहोगे तब तक वो तुम्हारे संग रहेगा, और यदि तुम उसके खोज में लगे रहो तब तो वो तुमसे मिला करेगा, परंतु यदि तुम उसको त्याग दोगे तो वो भी तुमको त्याग देगा। நானா கர்த்தரோடு இருக்கணும்னு சொல்றார். मैं खुद प्रभु के साथ रहना நீங்க है। தான் கர்த்தரோடு இருக்கணும். आप ही प्रभु के साथ रहना இது है। கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி ஆசா ராஜாவை பத்தி சொல்லுகிறார். ये परमेश्वर कह रहा है करके वो भविष्यवक्ता आशा राजा को देखकर कहता है। இந்த மனிதன் அதை கேட்ட உடனே इस व्यक्ति इसे सुनते ही இன்னும் ஒரு சில காரியத்தையும் அவர் சொல்றார். और एक दो बातों को भी कहता है। ஐயா நாளா நான் பார்க்க बहुत दिनों से मैं देखता हूँ உங்களுடைய ஆட்சியில வேதாகமம் நீங்க வாசிக்கல, आपके राज्य में आप वचन नहीं पढ़ते हैं, உபதேசிக்கிற ஆள் இல்ல, आप प्रचार करने वाला व्यक्ति नहीं है, ஆசாரியனும் இல்ல. याजक भी नहीं है, அதனாலதான் நீங்க என்ன தேட இல்லை, என்கிட்ட வரையும் இல்லை. उसीलिए तुम मेरे पास भी नहीं आए ना मुझे ढूंढे। இதெல்லாம் கேட்ட உடனே ये सब सुनने के बाद 4வது வசனத்துல ஒரு வசனம் எழுதிருப்பாருங்க. चौथा वचन में एक वचन है। தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது अपने निकट समय में इजरायली लोग अपने परमेश्वर की ओर मुड़कर जाने से அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். वो उनको प्रकट हुआ। ஆசா ராஜாவுடைய ஒரு தேவை, அவனுக்கு ஒரு நெருக்கம் வருது. आशा राजा को एक जरूरत एक जो है दबाया जाता है। அதுக்கு முந்தி இந்த மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதனால நீ என்னை தேடணும் அப்படி சொல்லல. उसके पहले ऐसा तुझे एक परेशानी आ रहा है उसके तुम मुझे ढूंढना है ऐसा नहीं कहा है। அவர் மொத்தமா சாதாரண சொல்லுகிறார், நீ என்னை தேடணும், என்னோட கூட இருக்கணும், நீ போயிட்டன்னா அவர் உன்னை விட்டுருவாரு. वो ऐसे ही आम तरीके से कहता है तू मुझे ढूंढना है, मेरे साथ रहना, तू मुझे छोड़ देगा तो वो तुझे छोड़ देगा। நம்ம எல்லாருமே இந்த வசனத்தை நினைக்கணும். आज हम सब ये वचन को याद करें। ஆசாவுக்கு அறிவிக்கப்பட்டதோ அதே வசனம் நமக்கு அறிவிக்கப்பட்டது. जैसा आशा को बताया गया वैसे ही हमें भी बताया जा रहा நீங்கள் है। தேவனோடு இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பார். आप प्रभु के साथ रहोगे तो प्रभु आपके साथ रहेगा। நம்ம மனசுல சொல்லணும், ஏசப்பா நான் உம்மோடு இருப்பேன். कितने लोग हम मन में कहना यीशु मसीह मैं आपके साथ रहूंगा। ஆண்டவரே நான் எங்கேயா போவேன்? पतरस कहता प्रभु मैं कहाँ जा सकता உங்களிடத்துல हूँ? இருக்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. आपके पास जो वचन है वो जीवन का ஒரு वचन है। வார்த்தை சொன்னாலே போதும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம். अब एक वचन कह दिया तो काफी है मेरे அதுவே लिए। நாங்க உங்களை விட்டு போகவே மாட்டோம். इसलिए हम आपसे अलग नहीं होंगे ऐसा कह दिया। அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை அந்த நல்ல வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ऐसा एक अच्छी बातों को वचन को நம்ம कहता है। எல்லாருமே ஆசாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். आज हम सब आशा को जो कहा हुआ वचन को हम भी स्वीकार ஆண்டவரே करें। நாங்கள் நிச்சயமாக உம்மோடு தான் இருப்போம். प्रभु हम कैसे भी जो है सच में आपके நாங்கள் साथ உம்மை रहेंगे। தேடுவோம். हम आपको ढूंढेंगे। நெருக்கப்பட்டாலும் நெருக்கப்படாட்டாலும் நீர் தான் எங்களுக்கு உதவி. दबाए गए या नहीं दबाए तो भी आप ही हमारा இந்த मदद है। வார்த்தைகள் எல்லாம் ஒரு கேட்ட உடனே ये बातों को सब उसने सुनने के बाद அவருடைய தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை அவர் செய்கிறார். उसके देश में एक बड़ा सा बदलावट को करता है। இயேசுவர் கிட்ட போனோன்னு என்ன நடக்கும்? यीशु मसीह के निकट जाते ही क्या होगा? கிட்ட போனோன்னு என்ன நடக்கும்? नजदीक जाकर क्या होगा? அவருடைய சமுதாயம் நிறைய பேர் போனாங்க. प्रभु के हुजूर में बहुत सारे लोग गए। வெளிப்படையா சில வியாதி சுகமாச்சு, दिखने जैसा बहुत सारी बीमारियां चंगाई हुई। சில
சாத்தான் பிடிச்சிருந்தவங்களுக்கு அது சுகமாயிட்டு. शैतान पकड़े हुए लोग भी चंगाई हो पाए। இன்னொரு இடத்துல போட்டிருக்கு அவன் துணி உடுத்தி இருந்தான்னு போட்டிருக்கு. और एक जगह पे लिखा है कि उसने वस्त्र पहना था। அப்ப அவன்கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் மாறி நல்ல மாதிரி மாறி இருந்தான். इसका मतलब उसके अंदर की सारी कमियों को वो छोड़कर अच्छा जैसा बन जाता है। இன்னொரு சொல்லிருக்கு அவனுக்கு புத்தி தெளிஞ்சிட்டு. और एक में लिखा है कि उसकी बुद्धि जो है सुधर गई। கர்த்தரோட நம்ம இருந்தோம் அப்படின்னா प्रभु के साथ हम रहेंगे। நிறைய வாழ்க்கையில மாற்றம். बहुत सारा अपने जीवन में बदलाव। ராஜா முதல்ல எடுத்த ஒரு முடிவு. आशा राजा पहला लिया हुआ தன்னுடைய பட்டணத்துல இருந்த எல்லா அருவருப்பையுமே நீக்கிட்டான். अपने देश के सारी गंदगी को उसने हटा दिया। எல்லாத்தையும் ஆண்டவருக்கு பிடிக்கலன்னு சொல்லி எடுத்துட்டான். सब प्रभु को पसंद नहीं करके उसने निकाल डाला। அடுத்து ஒரு காரியம் செய்தான். दूसरा एक बात करता है। வாசிக்கலாம் 13வது வசனம். पढ़ेंगे 13वां वचन। சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். और क्या बड़ा क्या छोटा, क्या स्त्री क्या पुरुष, जो कोई इस्राएल के परमेश्वर यहोवा की खोज न करे वो मार डाला जाएगा। उन्होंने जय जयकार के साथ सूर्या और नरसिंह बजाते हुए ऊंचे शब्द से यहोवा की शपथ। ராஜா ஒரு ஆர்டர் போடுறான். எங்க ஊருக்குள்ள இருக்கிற என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற யாராவது பக்தியா தெய்வத்தை தேடலன்னா நான் அவனை கொன்று போடுவேன். राजा एक कानून निकालता है, मेरे नगर में रहने वाला कोई भी भक्ति के साथ प्रभु को नहीं ढूंढा तो उसको मैं मार डालूंगा। அப்படி கர்த்தருடைய சமூகத்துல எக்காலம் ஊதி எல்லாரும் கேட்கும்படி இந்த வார்த்தையை சொல்லுங்க. ऐसा प्रभु के हुजूर में तुरही फूंक कर सब लोग सुनने जैसे इस बातों को कहता है। நிறைய பேரு அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. बहुत सारे लोग उसने जो कहा वो सुन लिया। நெருக்கப்படும் போது கர்த்தரையே தேடுகிறான். वो जो दबाए जाते थे प्रभु को ही ढूंढते பைபிள் हैं। சொல்லுது கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டார். बाइबल बताती है कि परमेश्वर उसको प्रकट हुआ, அவனுக்கு உதவி செய்தார். उसको मदद दिया, அவனுக்கு இளைப்பாறுதலை उसको கட்டளையிட்டார். विश्राम दिया, நிறைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சு. बहुत सारी आशीष उसे मिली। இதே ஆசீர்வாதத்தோடு தான் நாமளும் இந்த உலகத்துல வாழணும். यही आशीषों के साथ हम भी इस दुनिया में। தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனுஷனுக்கு அவசியம். प्रभु का प्रसन्नता एक व्यक्ति को बहुत जरूरी है। ஏவாள் இழந்தது தேவனுடைய பிரசன்னத்தை இழந்துட்டாங்க. आदम और हव्वा ने जो खोया था प्रभु की प्रसन्नता, திரும்ப அதை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க. फिर से उसे पाने का बहुत प्रयास किए। யாருமே அத பரிபூரணமான ஒரு அந்த பிரசன்னத்தை உணரவே முடியாது. कोई भी परिपूर्णता से उस प्रसन्नता का एहसास नहीं किया। தேவனே கிருபையாக இறங்கி வருகிறார். प्रभु खुद अनुग्रह से उतर कर आया। மோசே காலத்துக்கு பிறகுதான் அந்த இறக்கம் அங்க கிடைக்கும். मूसा के बाद ही वो अनुग्रह का समय சில आता है। பரிசுத்தங்களோடு கர்த்தர் அந்த இறக்கத்தை एक காண்பிக்கிறார். दो पवित्र लोगों के साथ परमेश्वर वो अनुग्रह प्रकट करता ஆனா है। இன்றைக்கு கர்த்தர் இறக்கமாக இலவசமாக அவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய மகிமை என்ன அப்படின்னா, पर आज परमेश्वर अनुग्रह और मुफ्त में रखा हुआ एक बड़ा सा महिमा क्या है। 24 மணி நேரமும் நாம் அவருடைய சமூகத்துல என்ன செய்யலாம்? உட்காரலாம். 24 घंटा हम उसके समूह में बैठ सकते हैं। எப்பவும் அதுக்குன்னு ஒரு நேரம் இல்லை. उसके लिए कोई अलग समय नहीं, कभी भी हम बैठ सकते हैं। சாயங்காலமோ விடிய காலமோ ராத்திரியோ शाम हो या दोपहर हो या இயேசுவே सुबह हो, அப்படின்னு நம்ம உட்காரும் போது यीशु करके जब हम पुकार के बैठते हैं, பிரசன்னம் அப்படியே நம்ம மத்தியில उसका வருகிறது. प्रसन्नता हमारे बीच में அந்த आ जाता है। கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை நாம் உணர்ந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளை उस ஆசீர்வதிக்கிறார். प्रभु की प्रसन्नता को हम एहसास करके प्रार्थना करें तो प्रभु हमें எனக்கு आशीष ஒரு करता है। சகோதரி சாட்சி சொல்றாங்க. आज एक बहन गवाही दे रही थी, ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட உடனே प्रभु को जब मैंने स्वीकार लिया அந்த था, பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். उस प्रसन्नता को मैंने एहसास अकेला किया। இருந்தேன். मैं अकेले थी, ஆனா சாயங்காலம் நான் காய்கறி வாங்க போகும்போது சொல்லுவேன், और शाम को मैं जो बाजी लेते समय कहा, முஸ்தபா நான் காய்கறி வாங்க போறேன், என் கூட வரையில. यीशु मसीह मैं जब बाजी लेने जा रहा आप मेरे साथ आएंगे। இப்படி நான் பேசி நான் பழகின ஆண்டவர் ऐसे मैं बातें कर प्रभु से जो है விசுவாசத்தை அப்படி வெளிப்படுத்தாங்க. अपने विश्वास को ऐसा प्रकट करते हैं। அவர் என்னோட கூட இருப்பார், वो मेरे साथ रहेगा, நடப்பார், मेरे साथ चलेगा, என்னோட ஆலோசனை கொடுப்பாரு, मुझे सलाह देगा। இந்த மகிமையான காரியம் யாருக்கு இருக்கு? ஆசா ராஜா. ये महिमा की बात आशा राजा के अंदर था। தாவீதும் கூட அந்த அந்த மகிமையான ஸ்தானத்தை வைத்திருந்தார். दाऊद भी उस महिमा के उस स्थान को रखा हुआ था। ஆகும்போது படுக்கையில இருந்துட்டு தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார், मरते समय जब लेटा हुआ तब अपने पुत्र को देखकर कहता சாலமோனை है, பார்த்து சொன்னார், सुलेमान को देखकर कहता மகனே है, நீ கர்த்தரை விட்டுற கூடாது. ए मेरे बेटे तू प्रभु को छोड़ना நீ नहीं, விட்டுட்டன்னா அவரும் உன்னை விட்டுருவாரு. तू अगर छोड़ देगा तो वो भी तुझे छोड़ देगा, நீ அவரை தேடினால் உனக்கு तू தென்படும். अगर तुझे ढूंढेगा उसे तो वो तुझे கர்த்தருடைய दिखाएगा। அந்த பிரசன்னத்தை அந்த ஐக்கியத்தை நான் விடக்கூடாது. प्रभु की उस प्रसन्नता उस संगति को हम छोड़ना नहीं। கர்த்தர் சொல்றார், நான் திராட்சை செடி
நீ எல்லாம் குடி. वही प्रभु कहता है मैं दाख लता हूँ और तुम उसकी डालियां हो। என்னோட நீ எப்பவும் ஐக்கியமா இருக்கணும். हमेशा तू मेरे साथ संगति में ஐக்கியமா இருக்க முடியும். அதைத்தான் கர்த்தர் விளக்குகிறார். संगति के साथ रह सकता है, वही प्रभु बताता है। தேவனுடைய சமூகத்துல பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்ச நாள் இருந்தாங்க, பிறகு கொஞ்ச நாள் இல்லாம போயிட்டாங்க. प्रभु के हुजूर में पुराने नियम में हम देखेंगे थोड़े समय प्रभु के साथ ராஜாக்கள், बहुत सारे राजा, நியாயாதிபதிகள், थोड़े न्यायी लोग। சூழ்நிலை வரும்போது அந்த மகிமையையும் அந்த பிரசன்னத்தையும் விட்டுட்டாங்க. परिस्थिति जब आती है तो उस महिमा को और उस प्रसन्नता को छोड़ சாலமோன் ராஜாலாம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையுமே அவர் இழந்தார். सुलेमान राजा को हम देखेंगे तो ऐसे सब कुछ उसने खो दिया। ஆனா புதிய ஏற்பாட்டுல पर नए नियम में தேவன் எப்போதும் நம்மை நேசிக்கிறபடினா प्रभु हमेशा हम पे प्रेम करता है, इसलिए நம்மளை பார்த்து சொல்றாரு, அவன் நீங்க என்ன கேட்க செய்யணும் அப்படின்னா என்னோட தான் இருக்கணும். तुम क्या करना, मेरे साथ रहना है। என்னோட இருந்தா தான் நீங்க அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். मेरे साथ रहोगे तब तुम उस महिमा को पा सकते யோவான் 15:8 வசனத்துல हो। यूहन्ना का सुसमाचार 15वां अध्याय 8वां वचन। நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருக்கிறீர்கள். मेरे पिता की महिमा इसी से होती है कि तुम बहुत सा फल लाओ, अच्छा। तभी तुम मेरे चेले ठहरोगे। நாம் மிகுதியான கனிகளை எப்படி அந்த வாழ்க்கையில வாழ்ந்து காண்பிக்கிறது. कैसा हम बहुत सारे फल देना ये जीवन में जीकर बता सकते உலகத்துக்கு முன்னால நம்ம கிறிஸ்தவம் அப்படிங்கறத हैं। காண்பிக்கிறது. दुनिया के सामने मैं मसीहाई हूँ ऐसा दिखाना। எல்லா விதத்திலுமே கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். हर एक तरीके से प्रभु उसे चाहता है। பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். जैसा पिता मुझसे प्रेम करता है वैसा मैं भी तुमसे प्रेम என்னுடைய करूं அன்பிலே நிலைத்திருங்கள். और मेरे प्रेम में बने रहो। அன்பு அப்படின்னா என்னது? प्रेम का मतलब क्या है? தேவன் முழுமையாக ஒரு மனிதனை நேசிக்கிறாரு. परमेश्वर परिपूर्णता से एक व्यक्ति से प्रेम அவருக்கு करता வேண்டிய है। சகலத்தையும் அவர் என்ன செய்வாரு? முன்னல் நின்று செய்வார். उसको जो चाहिए वो सब कुछ वो आगे रह कर देता है। அவருக்கு உலக பிரகாரமா என்ன தேவைனாலும் கர்த்தர் தான் அவர் செய்தார். उसको दुनिया के रूप में कुछ भी जरूरत हो प्रभु ही करता है। அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறார். अद्भुत बातों को करता है। அதுதான் கொடியோட செடியோட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நிலைத்திருப்பது. वही झाड़ के साथ हम परमेश्वर के बच्चे बने रहना है। நான் யோசித்தேன், 12 சீஷர்மாரும் பார்த்தீங்கன்னா 12 பேரும் படிச்சவங்க கிடையாது. मैंने सोच कर देखा 12 चेले जो है वो 12 भी अच्छे पढ़े लिखे ஒரு नहीं थे। காரியத்தை சொன்னா அதை உடனே அவங்க புரிஞ்சுக்கிட முடியல. एक बातों को अगर प्रभु कहता है तो वो तुरंत वो समझ நிறைய नहीं पाए। காரியத்தை அவர் சொல்லுதாரு, அதெல்லாம் அவங்களுக்கு புரியல. बहुत सारी बातों को प्रभु ने कहा वो सब वो समझ नहीं அவங்க पाए। திரும்ப திரும்ப கேட்காங்க, அது எப்படி இது எப்படின்னு கேட்காங்க. फिर से पूछते हैं ये कैसा वो कैसा करके। அவருடைய மரணத்தை பற்றி பேசுறாரு, அது அவங்களுக்கு புரியல. उनके मृत्यु के बारे में प्रभु बातें करता वो उनको समझ नहीं आया। நிறைய விஷயம் அப்போஸ்தலருக்கு புரியல. बहुत सारी बातें प्रेरितों को समझ नहीं ஆனா அவங்க அதை வந்து பெரிய ஒரு தவறாவும் நினைக்கல. और परमेश्वर उसे बहुत बड़ी गलती के रूप में भी नहीं சில देखता। நேரத்தில் சொல்றாரு, எவ்வளவு நாளைக்கு நான் உங்க கூட பொறுமையா இருப்பேன்? कभी कभी प्रभु कहता है कब तक मैं तेरे साथ धीरज बना இது रहूंगा। கூட உங்களுக்கு தெரியலையா? ये भी तुझे मालूम नहीं है क्या? இது நீ ரொட்டியை போட்டு நினைக்கிற, ரொட்டியை சொல்லல, அவனுடைய உபதேசத்தை பற்றி तो சொல்ற. रोटी के बारे में सोचा, मैं रोटी नहीं उसके प्रचार के बारे में बताऊं। பரிசேயர் சதுசேயர் அவனுடைய உபதேசம் தவறுன்னு நான் சொல்றேன். सदुसी और फरीसी का जो प्रचार है वो गलत है, मैं அதுதான் बताऊं। தப்புன்னு சொன்னேன். वही मैं गलत हूँ। அவங்களுடைய புளிச்ச மாவுனோட நீங்க அந்த ரொட்டி போடுற மாவை நினைக்கிறீங்க. खट्टा आटा मैंने कहा तो तुम समझा कि रोटी बनाने वाला आटा। ஆனா இதே போலதான் இன்னைக்கு நம்மளையும் நிறைய பேர் இருக்கும். ऐसे ही आज हमारे में भी बहुत நிறைய सारे- பேர் நம்ம அதை மாதிரி தான் இருக்கும். हम भी बहुत सारे लोग ऐसे நிறைய ही हैं। காரியத்தை நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும். बहुत सारी बातें हम समझ नहीं पाते। நிறைய காரியங்களை நம்ம அவருடைய நினைவை நம்ம புரிய முடியல. बहुत सारे उसके अच्छे विचार को हम समझ नहीं पाते। ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல இரக்கமா फिर भी இருக்கிறார். प्रभु हमारे ऊपर अनुग्रह करता 1 है। கொரிந்தியர்ல அப்போஸ்தலர் பவுல் பேசும்போது சொல்கிறார், पहला कुरिन्थियों पौल बात करते समय कहता முதல் है அத்தியாயத்துல पहले अध्याय में 26வது வசனம், ஏனெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். हे मेरे भाइयों आप लोग चुने हुए उस मार्ग को आप देखिए। உலக பிரகாரம் அதாவது மாம்சத்தின்படி உங்கள ரொம்ப பேர் ஞானம் கிடையாது, வல்லவர்களும் கிடையாது. शारीरिक तौर से आप लोग अनुसार आप लोग ज्ञानवान भी नहीं ना बहुत सामर्थ्य है। சீசர்கள் மட்டும் கிடையாது, நீங்களும் அப்படிதான். चेले लोग केवल नहीं, आप लोग भी ऐसे ही है। சீசர்கள் நிறைய காரியம் புரிஞ்சுக்கிடல, चेले लोग बहुत बातों को समझ नहीं पाए। நீங்களும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிடல. आप भी बहुत बातों को ஆனா समझ नहीं நான் पाए। உங்களை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் पर தெரியுமா? मैंने तुम्हें क्यों चुना है मतलब என்னுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, मेरे प्रेम को तुम समझ என் जाओगे। வசனத்துக்கு மேல இருக்கிற அந்த சாமர்த்தியத்தை நீங்க मेरे புரிஞ்சுக்கிட்டீங்க, वचन के अंदर के उस सामर्थ्य को तुम समझ जाओगे तो நீங்க மகிமையாக வெற்றி சிறப்பீர்கள். आप महिमा से विजय प्राप्त करोगे। அதாவது 4 பேருக்கு மத்தியில
உங்களை நான் மகிமைப்படுத்துவேன். 4 लोगों के बीच में मैं तुम्हें महिमा करूंगा. அவர் சொல்றார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தான் உன்னை தெரிந்து கொண்டேன். कहता है ज्ञानियों को शर्मिंदा करने के लिए मैंने तुझे चुना है. உங்களுக்கு ஞானம் இல்லல்ல? तुम्हें ज्ञान नहीं है? யாரெல்லாம் தன்னை ஞானி என்று எண்ணுகிறார்களோ जो अपने आप को बड़ा ज्ञानी समझते हैं, அவங்களுக்கு முன்னால உன்னை பெரிய ஞானவானாய் நிறுத்துவேன். उनके सामने मैं तुझे बड़ा ज्ञानी ठहराऊंगा. அதுதான் உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். उसके लिए मैंने तुझे चुना. ஆகவே தெரிந்து கொண்ட தேவன் மகிமையானவர், மகிமையான காரியத்தை கண்டிப்பா செய்வார். इसीलिए चुना हुआ हमें चुना हुआ प्रभु महिमा का खुदा है, महिमा की बातों को நன்றி சொல்லணும். ஏசப்பா, நானும் கூட உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவை தந்தீரே. उसे धन्यवाद करना प्रभु, मैं भी आपको समझने को ज्ञान दिया, उसे அந்த धन्यवाद. வசனத்தை நம்பதுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காய் उस ஸ்தோத்திரம். वचन पर भरोसा करने का जो अनुग्रह दिया, उसे धन्यवाद. பலவீனமா இருக்கும் நிறைய விஷயத்துல. बहुत सारी बातों में हम कमजोर சில हैं, காரியங்களை யோசித்து அப்படியே மனம் அடிஞ்சு போயிருந்தோம். बहुत सारी बातों को सोच कर हम ऐसे टूट जाते हैं. நாங்க ரொம்ப பின்வாங்கட்ட மாதிரி ஆயிருந்தோம். हम कभी कभी बहुत पीछे की तरफ चले जाते हैं, ஆனாலும் எங்களை பலப்படுத்துகிறதே உமக்கு நன்றி. फिर भी हमें जो है सामर्थ्य देते हैं, आपको நீங்க धन्यवाद. எதிர்பார்க்கிற ஆசீர்வாதமோ ஒரு நல்லதோ எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. आप चाहने वाला एक आशीष, एक अच्छी बातें हमारे अंदर नहीं है. எத்தனையோ பேர்கிட்ட என்னெல்லாமோ தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இருக்கு. कितने लोगों के पास प्रभु चाहने वाली बातें हैं, ஆனா அவங்கள தேவன் தெரிந்து கொள்ளலையா? प्रभु ने उन्हें चुना नहीं है. ஆனா நம்மளை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? मगर हमें कैसा चुना है? நம்மளை விடையும் நிறைய நல்லவாளா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. हमसे भी बहुत सारे अच्छे लोग इस दुनिया में हैं. ஆனால் கர்த்தர் சொல்றார், இல்லாதவைகளை நான் அழைத்திருக்கிறேன். और प्रभु ने कहा जिसके पास कुछ नहीं है उसको मैंने அவன் चुना है. இருக்குன்னு சொல்லுதாமல்ல, அவனுக்கு முன்னால நான் உன்னை மகிமையானவனாய் காட்டுவதற்காக உன்னை தெரிந்து जो கொண்டேன். है करके कहता है, उनके सामने मैं तुम्हें महिमा का योग्य बना. வார்த்தைகள் எல்லாம் வாசித்து ये वचन सब पढ़कर தேவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். प्रभु को मैं धन्यवाद ஏன்னா करता கர்த்தர் சொல்றார், மாமிசமான எல்லாருக்கும் மத்தியிலையும் நீங்க பலவீனமா இருந்தாலும் ஞானம் இல்லாம இருந்தாலும் நான் உன்னை தேவனுடைய பிள்ளையாய் சேர்த்துக் கொள்கிறேன். परमेश्वर के अंदर मांस के लोग, सारे लोगों के बीच में आप कमजोर और कमजोर पाए जाएंगे, तो भी मैं प्रभु के सामने तुम्हें बलवान அவர் बनाऊंगा. தான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. उसने ही हमें चुना है. நம்மளை கைவிடுவாரா? क्या हमें छोड़ सकता சில है? வேளையில நம்ம நிறைய காரியங்களை யோசித்து எப்படி எல்லாமோ தீர்மானம் பண்ணிடுறோம். बहुत समय में हम कोई बातों को सोच कर गलत विचार कर लेते हैं. துக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்ம பேசுதோம். प्रभु दुखी होने जैसे हम बातें நம்ம करते हैं. மனசுல கூட நினைக்கிறோம். हम हमारे मन में भी ऐसे गंदे विचार தேவன் करते हैं. கிருபை உள்ளவர். और परमेश्वर अनुग्रह से भरा है. எப்பொழுதுமே நம்மை பார்த்து ஒரு வார்த்தை वो சொல்லுங்க, हमेशा हमें देखकर एक बात को நீங்கள் कहते என்ன हैं, தெரிஞ்சுக்கிடல, तुमने मुझे नहीं நான் चुना, தானே உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். मैंने ही तुम्हें चुना. அதாவது நீ என்னோட இருந்தன்னா நான் கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிப்பேன். तू मेरे साथ रहेगा तो सच में मैं तुझे आशीष दूंगा. தேவன் நம்மள நிச்சயமாக பலப்படுத்துகிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக. परमेश्वर हमें सच में आशीष करने वाला और संभालने वाला है. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மேன்மையானது. परमेश्वर का चुना हुआ बात वो महिमा का ஆகவே है. நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, इसलिए मैं क्या कहना चाहता हूँ, கொரிந்தியர் 1:30 வசனத்துல போட்டிருக்கிறார். ஆண்டவர் வாசிக்கலாம். पहला कोरिन्थियर पहला अध्याय 30वां वचन में डाला है, पढ़ेंगे. அதுபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக. परंतु उसी की ओर से तुम मसीह यीशु में हो, जो परमेश्वर की ओर से हमारे लिए ज्ञान ठहरा, अर्थात धर्म और पवित्रता और छुटकारा. நிறைய இடங்கள்ல இயேசு கிறிஸ்து அப்படின்னு போட்டிருக்கோம். बहुत जगह पे यीशु मसीहा करके डाला இந்த है. இடத்துல என்ன போட்டிருக்கு? கிறிஸ்து இயேசு. इस जगह में डाला मसीह यीशु. கிறிஸ்து இயேசு அப்படின்னா இயேசு உலகத்துல பிறக்கும் முந்தியே கிறிஸ்துவாக இருக்கும் போதே என்னை தெரிந்து கொண்டார். हाँ, यीशु इस दुनिया में जन्म लेने के पहले ही, जब वो मसीहा था तभी मुझे 2000 வருஷத்துக்கு முந்தியே அவர் என்னை தெரிந்து கொண்டார். 2000 साल के पहले ही उसने मुझे चुन लिया. எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டணுமா, என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஏசப்பான்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லு. हाँ, लिखा हुआ जैसा हम महिमा करना है, तो प्रभु आपने मुझे चुना है, उसके लिए मैं महिमा அவர் करता हूं. எவ்வளவு மகிமையான ஒரு ஆண்டவர் பாருங்க. तो कितना महिमा का खुदा है, நம்மளை तो தெரிந்து கொண்ட ஆண்டவர். हमें चुना हुआ खुदा. உள்ள ஒவ்வொரு காலமும் நமக்கு வேண்டிய சகல நன்மைகளை அவர் செய்வார். हाँ, जब तक हम जीवित हैं, हर दिन हमें जो भलाई चाहिए वो करता है. அதனால நான் தேவனோடு இருக்கிறேன்னா அதை யோசித்து பார்க்கணும். इसलिए हम प्रभु के संगति में है क्या, उसे याद करके தாவீது देखना. சொல்றார், ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து போட்டுருங்க ஐயா. दाऊद कहता है, प्रभु जो आपको तकलीफ देने वाली कोई भी बात मेरे अंदर है तो उसे निकाल दीजिए, அதை என்னை விட்டு விலக்கிருங்க. वो मुझसे दूर कर दीजिए. அப்படி அடிக்கடி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ऐसा हमेशा अपने आप को सौंपता है. ஈசோப்பினால் கழுவுந்தவர் मुझे यूसुफ के इसमें धोइए, அப்ப நான் சுத்தமாயிருவேன். तब मैं शुद्ध हो जाऊंगा. ஏன்னா நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. मुझे आप पवित्र कीजिए प्रभु. அப்பனா நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். तब आपने जो तोड़ा हुआ हड्डी वो आनंद मनाएगा. நம்ம தேவனோடு இருக்கிறத தேவன் தெரிந்து கொள்கிறார். प्रभु
के संगति में रहना ये प्रभु ने இப்ப चुना। ராபோஜனத்துல நாம் நினைக்கணும், इस प्रभु वचन में हम याद என்னை करें, நிரந்தரமாய் அவரோட வாழ வைப்பதற்காக இந்த மகிமையான ஒரு பலியை அவரே செய்திருக்கிறார். मुझे हमेशा उसके संगति में जीने के लिए एक महिमा का बलि उसने खुद किया है। அதை நான் நினைச்சு என்ன செய்யணும், उसे हम याद कर कर क्या நான் करना, விலக கூடாது, அவரோட கூட இருக்கணும். मैं दूर नहीं होना, मैं उसके साथ எனக்கு रहना। வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் குறைவில்லாமல் தருவார். मुझे आने वाली सारी आशीषें प्रभु बिना कमी का எல்லாத்தையும் देगा, அவர் கூட கொடுப்பான்னு எழுதியிருக்கிறார். सबको वो साथ में देगा ऐसा लिखा है। அவருடைய பலத்தை நாடுகிறவர்கள் புது பலன் அடைவார்கள். उनके बल पे बल का इंतजार करने वाले नए बल पाएंगे। அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவார். ऐसे आशीष हम हर एक को प्रभु देगा। ஆண்டவரே, இந்த சரீரத்தை நான் சாப்பிடும்போது உம்முடைய சரீரமாக என்னுடைய சரீரம் மாறும். प्रभु इस शरीर को मैं खाते समय आपका शरीर के समान मेरा புது शरीर बने। உடன்படிக்கை ரத்தம் என்னை புதுப்பிக்கணும். ये नया वाचा का लहू मुझे शुद्ध करना है। என்னுடைய வியாதி எல்லாம் போயிரட்டும், मेरी बीमारी सब चले जाना प्रभु, பலவீனம் எல்லாம் மாறட்டும். मेरी सारी कमजोरी बदलना है, என்னுடைய அதாவது பலவீனமான எண்ணம் கூட நீங்க நல்ல मेरे இருதயம். कमजोर विचार भी निकल कर अच्छा विचार करें। ராபோஜனத்துல நான் கர்த்தரோடு நெருங்கி வாழுகிற ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் தருவார். ये प्रभु भोजन में हम प्रभु के संगति में जीने का वो अनुभव प्रभु हमें देगा। அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நம்ம நிரப்புவார். प्रभु ऐसे आशीषों से हमें भरेगा। நம்ம எல்லாரும் கர்த்தர் சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். हम सब प्रभु के हुजूर में अपने आप को எல்லாரும் नमन करेंगे, समर्पण। सब प्रार्थना करना ஜெபம் है। ரொம்ப முக்கியம். प्रार्थना बहुत जरूरी நம்முடைய है। தேவைகளுக்காக நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லி हमारी जरूरतों के लिए हमारी सारी परेशानियों प्रभु के सामने கர்த்தருடைய बताते हैं। சொல்லணும். प्रभु से कहना है, இயேசப்பா, நீர் என்னை நேசிக்கிறீர், प्रभु यीशु आप मुझसे प्रेम करते என்னை हैं, விட்டு விலகிறாதங்க. आप मुझसे अलग मत रहिए। நானும் உம்மை விட்டு விலகக்கூடாது. मैं भी आपसे दूर नहीं होना चाहता। மிகுதியான கனிகளை கொடுக்க வேண்டும். मैं बहुत सारा फल देना நீர் है। எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வேணும். आप चाहने वाला आशीष என்னுடைய मेरे பிள்ளையோட வாழ்க்கையில வேணும். मेरे बच्चों के जीवन में எனக்கு चाहिए। எங்களுடைய குடும்பத்துல வேணும்ப்பா. मुझे मेरे परिवार में चाहिए। யோபு சொல்லுகிறார், अय्यूब कहता है, ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கும் போது प्रभु आप मुझसे प्रेम करते உம்முடைய समय வெளிச்சம் என் கூடாரத்துக்கு மேல இருந்தது, आपका उजाला मेरे तंबू के ऊपर था, உம்முடைய வேலி என் வீட்டை சுற்றி இருந்தது. आपका सुरक्षा मेरे घर के आजू बाजू में அந்த था। ஆசீர்வாதம் இப்ப இருந்தா எனக்கு எவ்வளவு நலமா இருக்கும் वो அப்படின்னு. आशीष अगर रहेगा मैं मुझे कितना भला रहेगा। தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது ஆசீர்வாதம். प्रभु हमारे साथ रहते समय தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணும். प्रभु का उजाला हमारे ऊपर प्रकाश करेगा। எல்லாம் சொன்ன ஆண்டவரே, பூரணமான நிலையில எங்களை நடத்துங்க. हमसे प्रार्थना करें, प्रभु हमें परिपूर्णता के मार्ग में चलाइए। Thank you, Jesus. Hallelujah. 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 Come on, let's sing. Thank you, Jesus. 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 Holy, holy.